உலகம் மாறியிருப்பதா நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்விடியார்களே, நிச்சயமாக அது கிடையாது. இங்கு உலகம் வளர்ந்திருக்கிறதே தவிர அங்கு வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல சந்தோஷம் குறைவாக இருக்கிறது, நிம்மதி குறைவாக இருக்கிறது, ரசனை குறைவாக இருக்கிறது. நிறைய சம்பாதிப்பதை போல தெரிந்த போதிலும் அந்த சம்பாத்தியத்தில் அபிவிருத்திகள் பரக்கத்துகள் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொரு வீடுகளிலேயுமே நிதர்சனமாக உணர முடிகின்றது. என்ன காரணம்? வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத நேரங்களில் இறையச்சத்தோடு இறை பயத்தோடு பாவங்களை விட்டும் தங்களை தற்காத்துக் கொண்டவர்களாக அல்லாஹ் கொடுத்த கொஞ்சம் வருமானத்தை தன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு நிறைவாக செலவு செய்து அதில் மிச்சமும் பிடித்து வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை எங்கே? இன்றைக்கு நாம் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட மாச கடைசினா நமக்கு பற்றாக்குறைகள், கடன்கள் இல்லாத குடும்பங்கள் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கத்துல இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயத்திற்குமே லஹர் வபதன், வெளிப்படை என்று ஒன்று இருக்கும், மறைமுகம் என்று ஒன்று இருக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில மறைமுக காரணத்தை ஒன்றாக நாம் சொல்லலாம். எங்கெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்து வாழ்கின்ற சூழ்நிலை அதிகரித்திருக்கிறதோ, பாவங்கள் கூடியிருக்கிறதோ, தவறு குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதோ, அங்கே நிம்மதி குறைந்து விடும்.